வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற கூல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து லொகேஷன் பேஸ்டு ரிமைண்டரை வந்து செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான். எல்லாருக்குமே வந்து ரிமைண்டர் அப்படினா என்னன்னு தெரியும். அதாவது நம்ம ஒரு வேலையை வந்து மறந்துடாம இருக்கிறதுக்கு அதை வந்து ரிமைண்டர்ல செட் பண்ணிடுவோம். அந்த பர்టిక్యులர் டைம் பீரியட் வரும்போது கரெக்டாக அந்த ரிமைண்டர் வந்து நம்ம டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் அந்த வேலையை நம்ம முடிச்சிருவோம். அது ஒரு வேலையாகட்டும் இல்லை ஒரு பொருள் வாங்குறதாகட்டும். ஸோ இதான் வந்து ரிமைண்டர் அப்படின்னு தெரியும். ஆனால் லொகேஷன் பேஸ்டு ரிமைண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்టిక్యులர் இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் அந்த ரிமைண்டர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். அப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதான் வந்து லொகேஷன் பேஸ்ட் ரிமைண்டர். ஸோ இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ப்ளஸ் அந்த பெல் சிம்பிளையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த லொகேஷன் பேஸ்டு ரிமைண்டரை வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆப் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள்ன்றது ஒரு ஆப். எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே இந்த கூகுள் அப்படிங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் டைட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் டைட்டிலில் போய்ட்டு நீங்கள் என்ன வேலையோ அந்த வேலையை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது வாங்கணும்னு வாங்கலாம், இல்லை ஏதாவது வேலையை நீங்கள் முடிக்கணும்னா உங்களோட இஷ்டம். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போனால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, நான் ஒரு டாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வந்து டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எந்த பிளேஸில் போனால் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பிளேஸை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும். இதில் வந்து ஹோம் ஒர்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து செட் லொக்கேஷன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்தோடைய பேரை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து தி சென்னை சில்க்ஸ். ஸோ தி சென்னை சில்க்ஸ்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சென்னை சில்க்ஸ் லிஸ்ட் வரும். நீங்கள் எந்த சென்னை சில்க்ஸ் போனால் அந்த வேலையை நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கலாம் அந்த சென்னை சில்க்ஸை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து வெள்ளூரில் இருக்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்னை சில்க்ஸ் வெள்ளூர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரிமைண்டர் வந்து சேவ் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போது நீங்கள் கரெக்டாக அந்த வேலையை நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து சொல்ல வேண்டியது, ஐயோ அங்கே தானேப்பா போனோம், அதுக்குள்ளே அந்த வேலையை மறந்துட்டு வந்துட்டுமே அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு வரவே வராது. ஈஸியாக நீங்கள் நினச்ச வேலையை வந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போது ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் இல்லை டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டையும், இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதாவது ட்விட்டர்லையோ இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராம், நீங்கள் எங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போல் குட்டி குட்டி கூல் டிப்ஸ்களுக்கு நம்மளோட டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.